தஞ்சையில் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். ஹுசைன், இன்னும் ஒரு இளைஞரை தீயணைப்புத் துறையினர் தேடிட்டு இருக்கிறாங்க. அவரை மீட்கும் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது? என்னென்ன முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க? அதாவது ஆனந்தி, தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா கோவிலுக்கு சுற்றுலா வந்த 5 நண்பர்கள் நேற்று கொள்ளிடம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது இந்த பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதுல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் கிஷோர், கலையரசன், மனோகரன் ஆகிய 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இதுல பிராங்க்லின் மற்றும் ஆண்டோ ஆகிய 2 சகோதரர்கள் இருவரும் நேற்று காணாமல் போயிருந்தார்கள். அவர்களை தேடக்கூடிய பணி நேற்று இரவோடு நடந்து கொண்டிருந்த நிலையில் இருட்டியதன் காரணமாக இன்று காலை மீண்டும் அந்த பணி தொடங்கியது. அவர்கள் குளித்து கொண்டிருந்த அந்த பகுதியில் இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் இன்று காலை பிராங்க்லின் என்பவரது உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவருடைய சகோதரர் ஆண்டோவினுடைய உடல் தற்பொழுது தேடக்கூடிய பணியில் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தண்ணீர் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கும் பொழுது ஆறுகள் மற்றும் குளங்களில் இறங்கி குளிக்க கூடாது, பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு அறிவுறுத்தல்கள் இருந்த போதிலும் இது போன்ற எதிர்பாராத விதமாக வெளியூரில் இருந்து வருபவர்கள், மாணவர்கள் ஆழம் தெரியாமல் குளித்து இது போன்ற உயிரிழப்பு சம்பவங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 100 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்நிலையில பாத்தீங்கன்னா இதே இடத்துல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 6 நபர்கள் உயிரிழந்த நிலையில நேற்றைய தினம் இந்த 5 பேர் குளிக்க சென்ற நிலையில 4 பேர் உயிரிழந்திருப்பது இந்த பகுதியில் ஒரு பேர் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்த பொழுதிலும் இந்த 5வது நபரை தேடக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, 5வது நபரை தேடும் பணி நடந்துட்டு இருக்கு. தகவல்